ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்ச் இல்லை டின்னர், அப்போது இது மட்டுமே செஞ்சு சாப்பிட்டா நல்ல கடகடன்னு வெயிட் அப்படி குறையும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இதை செய்யறதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக சோம்பும் ஜீரகமும் போட்டு இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ஒரு பேபி பிங்க் கலர் வரைக்கும் வதங்கி வந்தாவே போதும். இது கூடவே ஒரு நார்மல் சைஸ் கேப்சிகம்மை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கேப்சிகம்ங்கிறது குடமிளகா. கேப்சிகம்ல நல்ல அதிகப்படியான விட்டமின் சி இருக்கு. இது நம்மளோட உடம்புல அயனை அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் நான் தேவையான அளவுக்கு இந்து உப்பும் கொஞ்சமாக சிக்கன் மசாலா தான் சேர்த்திருக்கேன். மசாலாவை வெங்காயமும் குடமிளகாவும் சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு இது ரெண்டுமே நல்லா முழுமையாக வதங்கி வேகிறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் மீடியம் டு ஹை ஸ்பீடில் வச்சு அப்படியே விட்டுடலாம். அப்பப்போ மட்டும் கொஞ்சம் கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும். வெறும் முட்டை மட்டும் போட்டு பொரியல் ரெடி பண்ணோம் அப்படின்னா அது ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் குடமிளகா வயிற்றை நல்லா ஃபில் பண்ணும், ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. இதில் நான் 2 முட்டை மட்டும் உடைச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீரை ஒரு 5 நிமிஷம் நல்லா சுடுத்தில் டிப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பன்னீர் நல்லா உதிரி இதில் அப்படியே போட்டு விட்டீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு பொரியல் போல் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் டு ஹை ஸ்பீடில் வச்சு இந்த முட்டையை நல்லா வெங்காயம் குடமிளகாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இது நல்ல ஒரு முட்டை பொரியல் போல் இருக்கும். இதை வெறுமனையாகவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது போல் சாப்பிட்லாம். கடைசியாக நான் கொஞ்சமாக குருமிளகும் ஜீரகமும் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே உள்ளே போட்டு நல்லா கலந்துட்டரலாம். இது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். குருமிளகும் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபீலிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல வெயிட் லாஸுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் வெஜிடேரியன்ஸாக இருக்கட்டும் வெஜிடேரியன்ஸாக இருக்கட்டும் இது போல் முட்டையில் இல்லை பன்னீரில் நல்ல சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.